ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மிக்ஸி டெமோ பார்க்க போகிறோம். நம்ம அதில் உள்ள குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கோ ஜாபுக்கோ யூஎஸ் போவா. யூஎஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு தங்கிப்பா. குழந்தைகள்லாம் பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணி யூஎஸ்ஏவை சுற்றி காட்டுவா. இந்தியன் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் அங்கே ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும். மோஸ்ட்லி ஆற்றுலேயே குக் பண்ணி தான் சாப்பிட்டாகணும். அவளுக்கு இந்தியாவிலேருந்து எந்த மிக்ஸி எடுத்துன்னு போகிறதுன்னு ஒரு குழப்பமாக இருக்கும். நான் யூஎஸ் போகும்போது பிரீத்தி எக்கோ ப்ளஸ் மிக்ஸியை இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போனேன். இப்போது இந்த மிக்ஸி டெமோவை நீங்கள் பார்க்கலாம். யூஎஸ்ஏல கலிஃபோர்னியாவில் மவுண்டன் வியூவில் என் சன்னு இருக்கான். அங்கே தான் நான் வந்திருக்கேன். இப்போது அதுக்காக இந்த மிக்ஸி கும்பகோணம் எம்ஆர்எஸ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். யூஎஸ்ஏல மிக்ஸி ஜார் ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருக்கும். நம்ம சமையலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம கையிலேருந்து தவறி கீழே விழுந்தால் கூட பிளாஸ்டிக் ஜார் உடஞ்சி போயிடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் உடையாது, ரொம்ப நாளைக்கு உழைக்கும். நான் வரும்போது இந்த மிக்ஸி வாங்கிட்டு வந்தேன். இந்த மிக்ஸி பேர் பிரீத்தி எக்கோ ப்ளஸ். இது 110 வோல்ட்டு தான். ஏன்னா யூஎஸ்லலாம் 110 வோல்ட்டு தான் இது கரண்ட்டு கொடுக்குறாங்க. நம்ம இந்தியாவுக்கு உள்ள வோல்டேஜு யூஎஸுக்கு செட் ஆகாது. நம்ம நார்மலாக இந்தியாவில் யூஸ் பண்ணுற மிக்ஸி அந்த ஊருக்கு செட் ஆகாது. ஃபாரின் போகிறதுக்காக யூஎஸுக்காக மிக்ஸி நம்ம கும்பகோணம் எம்ஆர்எஸ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். யூஎஸுக்குன்னு கேட்ட உடனேயே எம்ஆர்எஸ் கடையில் இந்த பீஸை எடுத்து கொடுத்துட்டான். இதில் சட்னி, தொகையல், பொடி, அப்புறம் ட்ரையா அரிசி மாவு எல்லாம் சூப்பராக அரைக்கிறது. இதோட பின் இப்படி இருக்கும். இங்கெல்லாம் டைரெக்டாக ப்ளக் பாயிண்ட்டு தான், சுவிட்சு கிடையாது. பின்ன இப்படி சொருகிடணும். இப்படி சொருகிடலாம். இப்போ பவர் கனெக்ட் ஆகி மிக்ஸி எப்படி சுற்றுறது பாருங்க. இந்த மிக்ஸியோட அடிஷ்னலாக இந்த வாஷர், இந்த அடி நாபு எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ இதில் நான் உங்களுக்கு கொத்தமல்லி சட்னி அரைச்சி காட்டுறேன். இந்த ஊரில் கிடைக்கிற மிக்ஸிலாம் ஜூஸராக தான் கிடைக்கிறது. ஜூஸர் தான் பண்ண முடிகிறது. நமக்கு தேவையானது அந்த சட்னி, தொகையல் அதெல்லாம் அரைக்க முடியலை. இதில் நான் அரிசி, இட்லி அரிசியை ஊற வச்சு கூட இட்லி கூட அரைச்சின்னு இருக்கேன். வெந்தய அரிசியை அரைச்சிருக்கேன். இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாம் சூப்பராக வருது. இப்போ இது ஆஃபில் இருக்குது. இப்போ இது முன்னாடி பல்ஸ் ரேட். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி மெசஞ்சருக்கு பாருங்க. சட்னி ரெடி. இந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.
சூப்பராக மெசஞ்சிருக்கு பாருங்க. மிக்ஸி கும்பகோணம் எம்ஆர்எஸ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக அரைக்கிறது பாருங்கள். நம்ம சட்னியோ எதுவோ மிக்சியில் யூஸ் பண்ண அப்புறம் நான் ரொம்ப சேஃபாக இந்த பின்னை எடுத்துடுவேன். யூஎஸ்ஏலாம் பின்னுக்கு கண்ட்ரோல் சுவிட்ச் கிடையாது, டைரெக்டாகவே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் ஆகும். அதனால் நான் சேஃபாக இந்த பின்னை ரிமூவ் பண்ணிடுறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ரஹாரத் ஆகாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.